ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ல? இல்ல சார், இது அந்த இது போட்டோம்ல சார், பிரைமரின்னு சொல்லி போட்டோம்ல சார் நம்ம. ஆமா. பிரைமரி போட்டீங்கல்ல, அது வந்து இது எல்லா ஐட்டமும் சேர்ந்து இருக்கிற இது இது மட்டும் இது ஒரே ஐட்டம் தான். இது கலர்ஸ் அந்த மாதிரி டிஃபரெண்ட்காகவா சார்? ஆமா, ஃபர்ஸ்ட் போடுறது வந்து குரூப். இப்ப குரூப் பாத்தீங்கன்னா, இப்ப கிரியேட் மாஸ்டர் போறேன். குரூப்ல என்ன கேக்குதுன்னா, உங்களுக்கு வந்து அண்டர் எல்லாமே பிரைமரி தான் வரும். ஏன் பிரைமரி வருதுன்னா, இங்க ஒரு ப்ராடக்ட் நீங்க விக்கிறீங்கன்றது பேஸ். அப்ப அந்த பேஸ் வச்சுதான் வந்து ப்ராடக்ட் வருது. இப்போ ஒரு கடையில போனீங்க, இப்போ டிவியும் அவங்களுக்கு முக்கியம், வாஷிங் மிஷினும் முக்கியம், ட்ரெஸ்ஸிங் டேபிளும் முக்கியம். சோ அப்போ அது வந்து பிரைமரியில தான் அவங்க கொண்டு வருவாங்க. இப்ப அதே வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து டிவி ஸ்டாண்ட் வருது வச்சுக்கோங்க. டிவி ஸ்டாண்ட் வந்து அவங்க பிரைமரின்ற விற்க முடியாது. சோ அப்ப அந்த நீங்க இடத்துல வந்து பிரைமரின்றத மாத்தலாம். ஆனா இங்க ஹெட்டிங் வந்து நாம வந்து டிவி ஸ்டாண்டுன்னு அங்க கொடுத்துட்டோம். அதனால பிரைமரின்னு கொண்டு வந்துடலாம். பிரைமரின்னு கொண்டு வர்றதுக்கான நோக்கம் என்னன்னா, உங்களுக்கு ப்ராடக்ட் பிசினஸ் பொறுத்தவரையிலும் அது மேஜர். அதனால அங்க பிரைமரின்றதை நம்ம கொடுக்குறோம். சோ இதே கான்செப்ட்ல தான் உங்களுக்கு இங்கேயும் நம்ம அதே பிரைமரின்ற கொண்டு வரோம். ஸ்டாக் கேட்டகரிஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுவும் அண்டர் பிரைமரி வரும். சோ இது ரெண்டும் பேஸ்ன்றதால நம்ம பிரைமரி தான் கொண்டு வரணும். இப்ப டிவி ஸ்டாண்டா இருந்தாலும் இப்ப பிரைமரி அது அவங்களுக்கு பிசினஸ்ல அது இம்பார்ட்டன்ட் போது அதை அவங்க பிரைமரியா கொண்டு வந்துருவாங்க. சோ பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கடைன்னும் போது அவங்க விக்கிற எல்லா பொருளுமே அவங்களை பொறுத்தவரை முக்கியமானதுதான். எந்த பொருளுமே வந்து அவங்களுக்கு லாபம் இல்லாம விக்கல. எல்லா பொருளும் லாபத்தோட தான் விக்கிறாங்க. எல்லா ப்ராடக்ட்டும் அவங்களுக்கு முக்கியம். இப்ப நீங்க ஒரு டிவி ஸ்டாண்ட் வாங்க கூட ஒரு ஷோரூம் போய் வாங்கலாம். அப்ப அவங்களை பொறுத்தவரை பிசினஸ், அப்ப அது பிரைமரி. அதனாலதான் வந்து அவங்க வந்து அண்டர் பிரைமரின்ற ஒரு ஹெட்டிங்க கொண்டு வராங்க. சோ இந்த ரெண்டு இடத்துல தான் பிரைமரின்ற ஏரியா வரும். ஒன்னு ஸ்டாக் குரூப்ல, ஸ்டாக் ஐட்டத்துல. சோ யூனிட்ல உங்களுக்கு பிரைமரின்றது ஏன் வராது? இப்ப பிரைமரின்றது இங்க வராது. ஆனா குடோன்ல உங்களுக்கு பிரைமரின்றது வரும். எப்போ வரும்னா, இப்போ நீங்க வந்து இப்ப கிரியேட் மாஸ்டர் போறீங்க. இந்த இடத்துல இப்போ இப்ப இங்க பாருங்க. இந்த மெயின் லொகேஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த மெயின் லொகேஷன் ஒரு வார்த்தை இருக்குல்ல, இது பிரைமரி. அப்போ இந்த இடத்துல நீங்க போட்டீங்கன்னா, இப்போ ஷாப் ஒண்ணு இப்ப பாருங்க. இங்க ஒரு இடத்துல நீங்க ஒரு லொகேஷன் கொடுக்குறீங்க. இப்போ வந்து ஷாப் 4. இந்த இடத்துல வந்து பிரைமரி கொடுக்காம நீங்க இந்த ஷாப் உடைய பேஸ்ன்னும் போது நீங்க அண்டர் மாத்திக்கலாம். ஷாப் போடுனாலும் ஷாப் தான். அப்ப அண்டரா மாத்தலாம். ஆனா இவங்க இத வந்து நல்லா நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றவங்க தான் இந்த பேஸ்க்குள்ள போவாங்க. இப்ப பிகினர் அக்கௌண்ட்ஸ் பேஸ் பண்றாங்க, மெயின்டைன் பண்றாங்கன்னா பிரைமரியில போடுறதுதான் பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா அப்பதான் அவங்க கத்துக்க முடியும். அவங்க அதை கத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா அது ஒரு கிளாரிட்டி வந்துடும். நீங்க ஷாப் 1 ஷாப் 2 அவங்க அப்படியே அதுலயே போட்டுடலாம். இப்ப நம்ம லேர்னர்ன்ற போது நம்ம பிரைமரியில தான் போகணும். பிரைமரியில போனாதான் இதுக்கான பேஸ் கான்செப்ட் நமக்கு தெளிவாயிடும். பேஸ் வந்துடுச்சுன்னா லைவா போய் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிடும். அப்போ அந்த இடத்துல நம்ம மாத்திக்கலாம். பிரைமரின்ற வார்த்தையை இப்போதைக்கு நம்ம மாத்தாம தான் போகணும். போனாதான் நம்ம இங்க கத்துக்க முடியும். இல்லைன்னா நமக்கு அது டிஃபிகல்ட் ஆகும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டத்துல வந்து இது என்ன கேக்குது, கிரியேட் மாஸ்டர் போகும்போது சாரி சேஞ்ச் வியூ போயிட்டு தான் போகணும். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்ச் வியூ போகணும். ஸ்டாக் ஐட்டம் வியூவா போகணும். இங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கிரியேட் மாஸ்டர் போறீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அண்டர் பிரைமரி அவங்களே கொடுத்துருக்காங்கல்ல. ஆனா இங்க பார்த்தோம்னா இது வந்து பிரைமரி கொடுக்க கூடாது. ஏன் கொடுக்க கூடாதுன்னா இப்போ இங்க வந்து நீங்க விவோன்னு வருதுன்னா விவோல வந்து உங்களுக்கு சார்ஜர் வருது வச்சுக்கோங்க. மொபைலும் நீங்க விக்கிறீங்க. நீங்க இந்த ஒய் சாரி விவோ Y11 இந்த மாடல் இது வந்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்னு தெரியணும். இது டிவியா இல்ல மொபைலா இல்ல சார்ஜரா? அப்போ நம்ம அண்டரை இங்க மாத்திதான் ஆகணும். பிரைமரி இங்க வைக்க கூடாது. பிரைமரி இங்க வச்சீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு அது குழப்பம் வந்துடும். நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ Y21 எடுப்பா அப்படின்னா அது மொபைலுக்கும் இதே நம்பர் வருது, லேப்க்கும் இதே நம்பர் வருதுன்னா அப்ப நீங்க எப்படி எடுத்து கொடுக்க முடியும்? அப்போ இந்த இடத்துல இது என்ன ப்ராடக்ட்ன்றது தெரியணும் போது நம்ம பிரைமரியா மாத்திதான் ஆகணும். லேப்டாப்பா இல்ல இப்ப விவோல லேப்டாப் இருக்க வச்சுக்கோங்க. இப்போ லேப்டாப்ன்றதான் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ அந்த இங்க நமக்கு இங்க சிஸ்டத்துல போட்டாதான் அங்க லேப்டாப்ன்றது நமக்கு ரிசல்ட்டா வரும். அதனால இந்த இடத்துல நம்ம மாத்திதான் ஆகணும்.
இங்க அதே பிரைமரி கொடுக்க கூடாது. இந்த இடத்துல நம்ம வந்து நம்பர்ஸ் இல்ல நாட் அப்ளிகேபிள். நாட் அப்ளிகேபிள் நீங்க கொடுத்தோம்னா இங்க நம்பர்ஸ் கவுண்ட் ஆகாது. ப்ராடக்ட் வந்து கவுண்டிங் ஆகி வராது. அப்போ இந்த இடத்துல நம்ம நம்பர்ஸ் இல்ல பீசஸ் இல்ல டசனு இல்ல மீட்டரு இல்ல மில்லிகிராமு கிராமு கிலோ எது வேணாலும் பிசினஸ் அந்த பிசினஸ்க்கு எது தேவை. இப்போ ஒரு மளிகை கடைக்கு போனீங்கன்னா அவங்க எப்படி விற்பாங்க? அவங்க லிட்டர்ல விற்பாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா கிராம்ல விற்பாங்க, கிலோல விற்பாங்க. சோ அப்போ ஒரு பீஸ்னு விற்பாங்க. இப்ப சோப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் வாங்குவாங்க. அப்போ இது இத்தனையும் அவங்க கிரியேட் பண்ணி தான் ஆகணும். லிட்டர் கிரியேட் பண்ணணும், கிலோ கிரியேட் பண்ணணும், கிராம் கிரியேட் பண்ணணும், பீசஸ் கிரியேட் பண்ணணும். அதே அவங்க பிசினஸ்க்கு 4 டைப்லயுமே ப்ராடக்ட் அவங்க விற்பாங்க. இப்போ துணி கடை எடுத்துட்டீங்கன்னா, இப்போ சாரி கடை எல்லாம் எடுக்கிறீங்கன்னா அவங்க வந்து மீட்டர்ல விற்பாங்க. இப்போ துணி வெறும் துணி மட்டும் விற்பாங்க பாருங்க, தைக்காம டெக்ஸ்டைல்ஸ், அவங்களுக்கு மீட்டர் தான் அவங்க போடணும். இப்ப அதே வந்து ரெண்டுமே விற்கிறாங்க, அவங்களுக்குன்னா மீட்டரும் அவங்க போட்டாகணும், அதே போல பாத்தீங்கன்னா பீசஸும் அவங்க போட்டாகணும். சோ எத்தனை பீஸ் ஷர்ட் எடுத்தீங்க? எனக்கு 20 பீஸ். சோ அப்போ அவங்களுக்கு எத்தனை மீட்டர் துணி வேணும்? 5 மீட்டர் வேணும். அப்ப அவங்க பிசினஸ்க்கு மீட்டரும் தேவை, பீசஸும் தேவை. இது பிசினஸ் பொறுத்துதான் இந்த இடத்துல மாறும். இப்போ ஒரு பழுப்பு கடைக்கு போறீங்கன்னா அடிக்கணக்கில் தான் நம்ம பழுப்பு வாங்குவோம். இப்போ ஒரு பழுப்பு விற்கிறாங்க, இரும்பு பழுப்போ இல்ல பிளாஸ்டிக் பழுப்போ, அவங்க பாத்தீங்கன்னா எத்தனை அடின்னு தான் கேட்பாங்க உங்களுக்கு. 10 அடி, 20 அடி, 30 அடி. அப்போ இங்க வந்து ஃபீட்ன்றது வரணும். இதெல்லாம் ஏன் நம்ம கொடுக்குறோம்னா, அந்த ப்ராடக்ட்ட நீங்க எப்படி சேல்ஸ் பண்றீங்கன்றது நமக்கு தெரியும். அது சிஸ்டத்துக்கு தெரியணும். இங்க நீங்க குடுக்குறது தான் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். பில்லுல நீங்க போடுறீங்கன்னா, எப்படி நீங்க இங்க குடுத்தீங்களோ அதுதான் அங்க வரும். அப்போ என்ட்ரி இது போடும்போது வந்து ஈஸியா இருக்கும். ஆமா. இது இது வந்து ரொம்பவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத பேஸ் பண்ணி தான் ஒரு பிசினஸே நீங்க ரன் பண்ண முடியும். இங்க நம்ம குழப்பம் பண்ணினோம்னா, பில் போடும்போது குழப்பம் வரும். பில்லு வந்து கவுண்டிங்கும் ஆகாது. அதுக்கு தான் நம்ம வந்து இங்க பிசினஸ பொறுத்து, உங்க பிசினஸ் இது துணி கடையா? அப்ப துணி கடைக்கு என்ன தேவை? அது போடணும். அதே நீங்க வந்து வசந்த் அண்ட் கோவா? உங்க பிசினஸ்க்கு இது. வசந்த் அண்ட் கோக்கு மீட்டர் தேவைப்படாது, கிலோ தேவைப்படாது, கிராம் தேவைப்படாது. அவங்களுக்கு நம்பர் தேவைப்படும். அப்போ அவங்க நம்பர்ஸ் மட்டும் போட்டா போதும். அது பிசினஸ பொறுத்து தான். ஓகேங்களா? இப்போ உங்க டவுட் கிளியரா? ஓகே சார். ஓகே. சோ இப்போ சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இப்போ ஒரு என்ட்ரி உங்களுக்கு போட்டுடுறேன். இது மட்டும் போட்டுட்டு கிளாஸ் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வவுச்சர்ல வந்து நீங்க போன உடனே ஸ்ட்ரெயிட்டா பர்ச்சேஸ் போணும். இப்போ சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் முடிச்ச உடனே F9 பர்ச்சேஸ். டேலி பொறுத்தவரையிலும் பர்ச்சேஸ்னாலுமே நீங்க F9 அவ்வளவுதான். இந்த கீஸ் மட்டும் F4, F5, F6, F7, F8, F9, F10. இந்த கீஸ்ல தான் டேலி என்டையர் டேலியே வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ F9 பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் வந்து நம்ம 2 டைப்ல வாங்குவோம். ஒண்ணு காசு கொடுத்து வாங்குவோம், இல்ல கடன்ல வாங்குவோம். இப்போ பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து வசந்த் அண்ட் கோல போயிட்டு ஒரு மொபைல் வாங்கிட்டு வரீங்க. உங்க கையில பில் இருக்கு. அந்த பில்லுல என்ன இருக்கு? அத அப்படியே தான் போடணும். இப்போ முதல்ல சப்ளை இன்வாய்ஸ் போடுறீங்களா? அந்த பில்லுல அவங்க இன்வாய்ஸ் போட்டிருப்பாங்க அந்த நம்பர். அதுல இருக்கிற டேட். அதுக்கப்புறம் கேஷ்னும் போது நீங்க கேஷ் தான் போடணும். இங்க சோ கிரெடிட் போடக்கூடாது. அப்ப கேஷ்ல வாங்குறீங்களா இங்க. இது பாத்தீங்கன்னா ஒரிஜினலா இருந்தா கட்டாயமா நம்ம ஃபில் பண்ணணும். ரிசிப்ட் நம்பர். சோ இப்போ பாத்தீங்கன்னா ரிசிப்ட் டாக்ஸ் நம்பர் சொல்லுவாங்க. டிஸ்பேச் ரூட். இது எப்போ டிஸ்பேச்ன்ற வார்த்தை டெஸ்டினேஷன்லாம் வரும்னா, இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு இடத்துல இருந்து எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இங்க இருந்து மயிலாப்பூருக்கு அனுப்புறீங்க. சோ மயிலாப்பூருக்கு வந்து நீங்க வந்து வேன் மூலமா அனுப்புறீங்க. இல்ல இப்போ போர்ட்டர்ல போடுறீங்க. சோ எந்த டிரான்ஸ்போர்ட் மீடியமா நீங்க போடுறீங்களோ அது போல இப்ப அவங்க கொடுக்குற ரிசிப்டோட நம்பர் டிஸ்பேச் த்ரூ. இப்ப அவங்க கொடுக்குற ரிசிப்டோட நம்பர் இப்போ போடுறீங்க. டிஸ்பேச் த்ரூ உங்களுக்கு வந்துடுச்சு. எப்படி எதுல வந்தாங்க? போர்ட்டர்ல கொடுத்து அனுப்பிச்சாங்க உங்களுக்கு. சோ போர்ட்டர். டெஸ்டினேஷன் எங்க இருந்து அது வந்தது? சோ மயிலாப்பூர். சோ கேரியரா இன்வெர்டர். சோ மறுபடியும் நீங்க போர்ட்டர்னே போட்டுடலாம். சோ இப்ப அவன் கொடுக்குற ஒரு பில் கொடுப்பான் எல்எல்ஆர் காப்பி. சோ அந்த நம்பர் அதுல இருக்கு date. இப்போ போர்ட்டர் வந்து நம்ம இதுக்கு வந்து வண்டி நம்பர் தேவையில்ல. போர்ட்டரே போதும், அவனே ரெசிப்ட் கொடுத்துருவான். இப்போ அதே வந்து ஒரு லாரியில வருது, ஒரு வேன்ல வருது, குட்டி யானையில வருது, எதுலயே வருது. அப்ப நீங்க கட்டாயமா வந்து வண்டியோட நம்பர் நீங்க கொடுக்கணும். TN05 K1234. சோ அப்ப இது கொடுத்துடும். சோ இது இது இந்த நம்பர்ல உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து வந்துடுச்சு. இப்ப கண்ட்ரோலே கொடுத்துடும்.
இப்போ இங்க பாத்தீங்கன்னா சப்ளையர், ஸோ பில்லோட ஃப்ரம் கேஷ், ஸோ மெயிலிங் நேம், இது கேஷ்லாம் வருது, மாத்த தேவையில்லை. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்ல இருந்து வருது. இப்போ ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா ஸோ ரெகுலர் அண்ட் காம்போசிஷன். ஸோ இந்த ரெண்டு பேட்டர்ன்ல தான் ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் பண்ணுவோம். இப்போ ரெகுலர், ஸோ காம்போசிஷன்ன்றது 3 மாசத்துக்கு ஒரு தடவை பண்றது, ரெகுலர்ன்றது நீங்க மந்த்லி பண்றது. ஓகேங்களா? ஸோ அன்ரிஜிஸ்டர்ட் கஸ்டமர் யாருன்னா, உங்களுக்கு ஜிஎஸ்டி, அதாவது உங்க பிசினஸ் உடைய லிமிட் வந்து 40 lakhsக்கு மேல கூட்ஸ் போச்சுன்னா நீங்க ஜிஎஸ்டிக்குள்ள வருவீங்க. உங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் 40 lakhsக்கு கீழே இருந்தா நீங்க ஜிஎஸ்டிக்குள்ள வரணும்னு அவசியம் இல்லை. அப்ப நம்ம ஜிஎஸ்டின்ற கான்செப்டே தேவையில்லை. பட் 40 lakhsக்குள்ள இருக்குன்னா ஜிஎஸ்டி தேவையில்லை. 40 lakhsல இருந்து இதுனா கட்டாயமா நீங்க ஜிஎஸ்டிக்குள்ள வந்துதான் ஆகணும். இப்போ இதெல்லாம் கொடுப்போம், கண்ட்ரோல் சிஏ. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லெஜர் பாத்தீங்கன்னா நான் இங்க இந்த இதுல கிரியேட் பண்ணல. இப்போ இது போட்ட டைம்ல ஒரு லெஜர் வேணும்னா ஆல்ட் சி கொடுத்து லெஜர் கிரியேட் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்துருச்சு. ஸோ இது எதுவுமே போட தேவையில்லை, கண்ட்ரோலே கொடுத்துடும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம், விவோ. ஸோ நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண பாத்தீங்களா, அது இங்க வந்துருக்கு பாருங்க, விவோ Y20 சில்வர். இது எங்க வைக்க போறோம், வாங்கிட்டு வந்துட்டோம், இப்போ ஷாப்ல தான் வைக்க போறோம். எங்க வைக்க போறோம்ன்றதை நம்ம டிசைட் பண்றோம். ஆக்சுவல் வந்து நம்ம எவ்வளவு ஆர்டர் கொடுத்தோமோ அது பில்டு வந்து சில நேரத்துல இப்ப ப்ராடக்ட் எல்லாம் பாருங்க, சில கடையில எங்க நம்ம ஒரு 5 பீஸ் கேட்போம், 5 இல்லப்பா 2 தான் இருக்கு, மீதி 3 அடுத்த வாரம் வரும். சோ அப்ப அது போல டைம்ல அவங்க எத்தனை கொடுத்துருக்காங்களோ அது ஆக்சுவல் நம்ம கேட்டது 100 இருக்கலாம், அவங்க கொடுத்தது 70 கூட இருக்கலாம். அப்ப அது என்ன கொடுத்துருக்காங்கன்றது கரெக்டா இங்க போடணும். ரேட் நாம என்ன ரேட்டுக்கு அங்க வாங்கியிருக்கோம்னு பில்லுல போட்டிருப்பாங்க. சோ அந்த ரேட் இல்ல ஜிஎஸ்டி ஓட போட்டிருந்தா கூட நம்ம வாங்கின ரேட்டு இங்க இருக்கும். இப்போ 1,20,000க்கு வாங்கியிருக்கோம் 100 நம்பர்ஸ் ஒரு ப்ராடக்ட். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செகண்ட் போகக்கூடாது, அடுத்தது ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. இப்போ நான் வந்து 18%, இப்போ 9% போடுறேன். இப்போ எஸ்ஜிஎஸ்டி 9%. ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போகும்போது ஐஜிஎஸ்டி போடணும். அப்போ இது இன்ட்ரா ஸ்டேட். இது அப்போ அவங்களுக்கு வந்து நீங்க ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு போட தேவையில்ல, ஐஜிஎஸ்டின்னு ஒரே ஃபார்ம்ல போட்டா போதும். சோ இது வாங்கிட்டு வந்துட்டோம், வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பில்லுல என்ன இருக்கோ அதான் போட்டிருக்கோம். அந்த பில்ல சிஜிஎஸ்டி வந்து 9% போட்டிருக்காங்க, எஸ்ஜிஎஸ்டி 9% போட்டிருக்காங்க. டோட்டலா 18% இந்த ப்ராடக்ட்டுக்கான டாக்ஸ். ஸோ நரேஷன். ஸோ இதான் பர்ச்சேஸ் ரொம்ப சிம்பிள். பர்ச்சேஸ் போடுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன் சிம்பிள்னு சொல்றேன்னா, இந்த பில் பார்த்து தான் போட போறோம். உங்க கையில பில் இருக்கு, அதுல என்ன இருக்கோ அதை அப்படியே சிஸ்டத்துக்கு கொண்டு வர்றது தான் பர்ச்சேஸ். அது கேஷ் பர்ச்சேஸா இருக்கலாம், இல்ல கிரெடிட் பர்ச்சேஸா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நாம வந்து அந்த பில்லுல இருக்கிறத கொண்டு வரோம். இப்ப இன்னொரு பர்ச்சேஸ் போட்டுறோம் பாருங்க. இப்ப சப்ளை இன்வாய்ஸ் நம்பர் 009 டேட். இப்போ கேஷ் கொடுத்து வாங்கணும், கேஷ். ஸோ நான் ஏற்கனவே இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், கண்ட்ரோல்லே கொடுத்துடுறோம். ஸோ இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், கண்ட்ரோல்லே கொடுத்துடுறோம். ஸோ பர்ச்சேஸ். ஸோ என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் இங்க, இப்போ டெல் 15 inches சில்வர். ஸோ இது எங்க வைக்க போறோம், நான் வந்து ஷாப் 2ல வைக்க போறேன். நான் எத்தனை ஆர்டர் கொடுத்தேன், 100 நம்பர்ஸ். அவங்க கொடுத்தது 100. ஸோ பில்டு வந்து ஒரு ரேட் வந்து இப்போ 50,000, ஒரு ப்ராடக்ட் ரேட் 50,000 கொடுத்துரு. அடுத்ததா நான் சொன்ன போல சிஜிஎஸ்டி 9%, எஸ்ஜிஎஸ்டி 9%. அவ்வளவுதான். ஸோ அது பில்லுல என்ன இருந்தது அதை அப்படியே போட்டுட்டோம், ப்ராடக்ட் எங்க வைக்க போறோம்னு போட்டுட்டோம். இதுதான் பர்ச்சேஸ். கண்ட்ரோல் டி. இப்ப பர்ச்சேஸ் போட்டு முடிச்ச உடனே நமக்கு ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் இல்ல டெலீட் பண்ணணும், ரொம்ப சிம்பிள். டேலி பொறுத்தவரைக்கும் நீங்க நம்ம போடுற என்ட்ரிஸ், வவுச்சர்ல போடுற எல்லா என்ட்ரியும் டே புக்ல இருக்கும். நான் நேற்று சொன்ன போல டே புக்ல போய் ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணும்போது நீங்க F4 கிளிக் பண்ணீங்கன்னா ஃபில்டர் பண்ணிடலாம், வவுச்சர் டைப் வந்துடும். இதுல பர்ச்சேஸ் மட்டும் நான் எடுக்கிறேன். பாத்தீங்கன்னா 2 பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், 2 பர்ச்சேஸ்மே இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் ஆயிடுச்சு. நான் வந்து இந்த லேப்டாப் வந்து நான் கரெக்ஷன் பண்றேன். இங்க வந்து என்ன பண்றேன், பிரைஸ் நான் கம்மியா கொடுத்துட்டேன். இங்க இது வந்து சோ 2 lakhs நான் 50,000 போட்டுட்டேன். சோ இப்போ டாக்ஸேஷன் அதுவே மாத்திக்கும், அவ்வளவுதான். கண்ட்ரோல் ஏ. இதே கான்செப்ட் தான் டெலீட் பண்ணணும்னாலும் ஆல்ட் டி கொடுத்துட்டு டெலீட் பண்ண வேண்டியதான். டெலீட் நான் டெலீட் பண்ணல, காட்டுறேன். அதே கேன்சல் பண்றோமோ ஆல்ட் எக்ஸ்.
கேன்சல். கேன்சல், டெலீட், கரெக்ஷன் இது 3மே பண்ணணும் வவுச்சர்லனா அது ஆட்டோமேட்டிக்கா டே புக்ல போய் தான் பண்ணணும். வேற எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இந்த பர்ச்சேஸ் போட்டது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? வவுச்சர்ல போறோம். F9 கிளிக் பண்றோம். F9 கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பர்ச்சேஸ் வருது. பர்ச்சேஸ் வந்து 2 டைப்ல இருக்கு. ஒன்னு கேஷ் பர்ச்சேஸ், இன்னொன்னு கிரெடிட் பர்ச்சேஸ். எதுவா இருந்தாலும் பர்ச்சேஸ் போடுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அது பில்லுல என்ன இருக்கோ அதை அப்படியே போடுறோம். இங்க இன்வாய்ஸ் நம்பர் போடுறோம், டேட் போடுறோம். கேஷ் இங்க கேஷ்னு கொடுக்குறோம். இங்க பர்ச்சேஸ் லெட்ஜர் கொண்டு வரோம். என்ன ப்ராடக்ட்னு போடுறோம். எத்தனை நம்ம கேட்டோம், அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு போடுறோம், ரேட் போடுறோம். அதுக்கப்புறம் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி போடுறோம். பர்ச்சேஸ் வவுச்சரை முடிக்கிறோம். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? இல்ல சார். ஓகே ஃபைன். ஸோ இது பாருங்க, நான் நாளைக்கு கிளாஸ் நான் எடுக்க மாட்டேன். மண்டே அன்னைக்கு பர்ச்சேஸை இன்னும் இன்டெப்தா பார்ப்போம். ஓகேங்களா? நான் இந்த வீடியோ அனுப்பிடுறேன் உங்களுக்கு இன்னைக்கு. ஆ. ஓகே.